மோட்சம் முக்தி அப்படின்றது வந்து இந்த லட்சியம் வந்து இந்த ஜீவன்களுக்கு லட்சியம் அப்படின்னு சொல்றோம். ஜீவன்களுக்கு லட்சியம் மோட்சம் அப்படின்னு சொல்லும்போது கேட்டு பார்ப்போமே, கூட இருக்கவாலாம் ஒரு ஆத்மா சரீரத்தை கொண்ட உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கு, ஒரு மனுஷனா இருக்கா, அவளை பற்றி கேட்டு இந்த முக்தி அப்படின்னா மோட்சம் அப்படின்னா சில பதில்கள் வரக்கூடும். அதை வந்து நீங்க திடுக்கிடக்கூடாது. நானா தானே இருக்கு இந்த பிறவி, திரும்பி புறப்படா அப்படின்னா திரும்பி பிறந்தா என்ன, பிறக்கலாமே அப்படிங்கிற மாதிரி முதல் இது மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ரெண்டாவது, முக்தினா என்ன நம்ம கேட்பா, மோட்சம்னா என்ன, அதுக்காக இவ்வளவு பிரயத்தனம் பண்ணணுமா அப்படின்னு. நம்ம அவகிட்ட முக்தினா பிறவாமை, பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியிலேருந்து விடுபடுறது, லிபரேஷன், பகவத் கைங்கரியத்துல ரொம்ப ஆனந்தமாக இந்த ஆத்மா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பா. முதல் இந்த விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இந்த சந்தேகத்தோட இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து முக்திக்கான வழிகளை உபாயங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கடைபிடிக்கவும் மாட்டா. இப்போ அவகிட்ட போய் நம்ம வந்து அந்த முக்தியை பத்தி சொல்லும் போது, மோட்சத்தை பத்தி சொல்லும் போது, விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலை நமக்கு தெரியும். ஆனா இதே கேள்வியை விஞ்ஞானத்துல கேட்போம். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இறக்கிறேன் அப்படின்னு கேட்டா, எப்படி பிறந்தேன் எப்படி இறப்பேன் அப்படின்றத வந்து அந்த சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாளே தவிர ஏன் அப்படின்றதுக்கு அவகிட்டையும் பதில் இல்லை. அந்த பதில் இல்லாத விஷயம் வயசான அப்புறம் இந்த கிழத்தனம் வருது, மரண பயம் வருது. சில பேருக்கு வந்து மரணத்தை பற்றி பெரிய சந்தேகங்கள் இருக்கு. சில பூலோகத்தில் நடக்கிற சில விஷயங்கள், துன்பங்கள் வந்து அவளை வந்து ஆன்மீகத்துக்கு கொண்டு விடும்போது, இந்த ஆன்மீகத்துல இதே கேள்வியை கேட்கும் போது, இந்த கேள்விக்கு ஆன்மீகம் வேதங்கள் பிரமாணம் அப்படிங்கிறது, பகவத்கீதை பிரமாணம் அப்படிங்கிறது, சரணாகதி இது பிரமாணம் அப்படின்னு சொல்றது. என்ன பிரமாணம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள் எப்படின்னாக்கா, ஒரு இறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் திரும்பி பிறப்பு அப்படின்ற விஷயத்துக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள் இந்த மனிதனுக்கு தெரியாது, இந்த ஜீவாத்மாக்கு தெரியறதில்லை. ஏன் பிறக்கிறேன்னு தெரியறதில்லை, ஏன் இறக்கிறேன் அப்படின்னா இந்த பிறப்பும் இறப்பும் கர்மா அப்படின்றது வேதம், அங்கதான் பதில் இருக்கு. இடைப்பட்ட காலத்துல எனக்கு திருப்பி என்ன ஒரு மனித உடல் கிடைக்குமா, இல்ல ஒரு மயிலாவோ பாம்பாவோ மானாவோ பிறப்பனா அப்படிங்கிறது அதுக்கு வேதங்கள்ல பிரமாணமா இருக்கு. இப்படி சொல்லி இந்த இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை வந்து அனுபவிக்கதான் நம்பிக்கை முக்கியமா அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனன் கிட்டே சொல்றாரு. அர்ஜுனன் சொல்ற, இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா நம்பு, பக்தி யோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ண முடியாது, நீ சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஜடபரதரே பண்ணல, கடைசியில மானை பார்த்துன்னு மானாவே நினைச்சுட்டு இருக்கும் போது மானாவே பிறந்தார் இறக்கும் போது, அப்புறம் திருப்பி ஒரு முக்தி அடைந்தார் அப்படின்றது வேறு விஷயம். என்னால பண்ண முடியாது அப்படின்னா அப்பதான் சரணாகதி தத்துவத்தை சொல்றான், சர்வதர்மான் பரிச்சக்ஷி அப்படின்னு. இன்னைக்கு சர்வதர்மான் அப்படின்னா பகவானை உபாயமாக பற்றுவதற்கு அங்கமான மோட்ச உபாயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு, மோட்ச உபாயங்கள் நிறைய இருக்கு. சர்வதர்மான் பகவான் அடையறதுக்காக நிறைய வழி இருக்கு. பரித்தஜ்ஜ அப்படிங்கிறான், கைவிடு. இவற்று சர்வதர்மான் அடையக்கூடிய வழிகள் நிறைய இருக்கிறது, அதை கைவிடுன்றதான் பரித்தஜ்ஜ. மாம் அப்படின்னு, மாமேகம்ன்றது மாம், இந்த உபாயங்களை கைவிட்டியா, விட்டப்புறம் பகவானுடைய சௌலபியம் அப்படின்ற ஒரு கருணை குணசேர்த்தி, அதுதான் அவனுக்கு உபாயம். நீ பண்ற இந்த சரணாகதி உபாயம் இல்ல, பகவானுடைய கடாட்சம் தான் உபாயம். மாம், என்னையே. இப்படி குணங்கள் இருக்கு அவனுக்கு. அவன்கிட்ட நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்காதவன் அப்படின்றதுனால ஏகம். அடுத்ததாக சரணம் அப்படின்ற ஒரு வார்த்தை, அவனே உபாயம், நான் பண்றது உபாயம் இல்ல, அவன்தான் உபாயம். மாமேகம் சரணம் விரஜ. விரஜ அப்படின்னா அவனையே உபாயமாக கை கொள்ளுதல் அப்படின்னு. நான் வந்து பக்தி யோகம் பண்றேன், நான் தியான யோகம் பண்றேன், கர்மயோகம் பண்றேன், ஆச்சாரியன் அபிமானமா இருக்கேன், சரணாகதி பிரபத்தி பண்றேன், அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அவனே உபாயம் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ நான் இதெல்லாம் பண்றேன் அடைஞ்சிருவேன்னு சொல்லும்போது இந்த நான் அழியல, இந்த ஆத்ம அனுபவம் கூட வரல அவனுக்கு, அவன் நான் சொல்றான். அதனால அந்த ஆத்ம அனுபவம் வந்தப்புறம் பகவான் இதுவும் மோட்சம் தான் சொல்றது, கைவல்யார்த்தியும் மோட்சம் தான், அதுவே இவன் வரல. அதனால இந்த நான் அப்படின்றது அழியணும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் உபாயம் இல்லை அப்படிங்கிறது. பகவான் தான் உபாயம் அப்படின்னு விரஜ, அவனையே உபாயமாக கை கொள்ளுதல். அகம் துவா, அகம் அடுத்ததாக படி உபாயமாக சொல்லப்பட்ட அவன் ஞானம் சக்தி அப்படின்ற குணங்களோட கூடியவன் அவன் பகவான். இப்படிப்பட்ட குணங்கள் உள்ள பெருமானுடன் சிவன் நாராயணன் கிட்ட என்னுடைய பொறுப்பை நான் அவனுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்றது துவா, அகம் துவா.
அகந்த்வா சர்வ பாபேபியோ, அதிகாரி யாரு? அவன். அந்த நான் அதை பின்பற்றக்கூடியவன். எனக்கு நிறைய பாவங்கள், அந்த ஏற்படுத்த பாவங்களை யார் போக்குவா அப்படின்னா நீ தான் போக்கணும். எனக்கு அறியாமையாக ஒரு தடவை சரணாகதி பண்ணவன தெரிஞ்சு பாவம் பண்ணக்கூடாது, தெரியாம சில பாவங்கள் பண்ணக்கூடிய அந்த பாவங்களை போக்கக்கூடிய அதிகாரியான நீ, அந்த பாவங்களை நீக்கும் எம்பெருமான் மோக்ஷயிஷாமி, அதை பத்தி நீ கவலைப்படாத. இப்படி பாவங்கள் நீக்கப்பட்ட அதிகாரி இந்த ஜீவாத்மா கவலை இல்லாம இருக்கணும். மாசுசக அப்படின்னு மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் இந்த பாவங்களை போக்கி நீ மாசுசக கவலைப்படாதே அப்படின்றது சரணாகதி தத்துவம். இந்த சரணாகதி தத்துவத்தை சொல்லும் போது முக்கியமான விஷயம் என்ன, முக்தி மோட்சம் அப்படின்றத ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இதிகாச புராணங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிறவாமை. இந்த பிறவாமை பகவத் கைங்கரியத்துல இந்த ஆத்மாவுக்கு எப்பயுமே ஆனந்தம் தான். அந்த ஆனந்தமயமான ஆத்மா பகவான், அது பிரம்மம், நம்மளோட ஜீவாத்மா. பிரம்மத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த ஜீவாத்மா. அந்த பிரம்மத்தை அடையிறது, பிரம்மத்தோட ஒன்றுகிறது தான் முக்தி. அதுதான் அதை இயற்கை அடைந்தார் அப்படின்னு. இது செயற்கை, இந்த வாழ்க்கை என்று செயற்கை. அப்படி அடையும் போது ஒரு ஆனந்தமயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு முக்தி. திருப்பி பிறக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய, இந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த, திருப்பி பிறக்கிறதுக்கு கேரண்டி இல்லை, மனுஷனா பிறக்கிறதுக்கு கேரண்டி இல்லை. மரம், செடி, கொடிகள், விலங்குகள் எதை வேணா பிறக்கலாம், பக்தி பண்ண முடியாது. இன்னொன்னு, இது வேதங்களை பிரமாணம் அப்படின்னு வந்தவா முக்தி மேல சந்தேகத்துக்கு உரிய ஒரு தன் நடத்தையால நசிக்கிறான், அவனுடைய ஆத்மாவை நாசம் பண்றான் அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீதையில. ஆத்ம நாசம் எப்படி வரும்னா, இந்த சந்தேகம் ஆத்மநாசம் வரும். ஏன்னா நான் பின்பற்ற மாட்டேன், வாயால சொல்லுவேனே தவிர மனசால அதை நினைக்க மாட்டேன், நான்றது அழிவே அழியாது. அவன் கைவல்யார்த்தியாவே ஆக மாட்டான். அதுக்கப்புறம் பகவத் லாபார்த்தி. இந்த கைவல்யம்ன்றது ஒரு மோட்சம் தான், ஆனா பகவான் இருக்க மாட்டார், ஆத்மா அனுபவத்தோட இருக்கிறது. இது ஆத்மநாசம் எப்படி உண்டாகும் அப்படின்னாக்கா, இந்த விஷயங்கள்ல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது ஆத்மநாசம் உண்டாகும் அப்படின்றது பகவத்கீதையில இந்த சரம ஸ்லோகத்தினோடு ஒரு பகுதி என்று அடியேன் விண்ணப்பிக்கிறேன்.